விற்பனை செய்ததற்காக 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசைத்தறி தொழிலாளி பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து கிட்னி பெறப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிட்னி விற்பனை தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஆடியோவில் பேசும் நபர் தனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கிடைத்த பணத்தை கொண்டு தான் பெற்ற கடன்களை அடைத்ததாகவும் அந்த ஆடியோவில் அவர் கூறியுள்ளார். நான் நல்லபடியா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நெறைய பேர் கேட்கறாங்கண்ணா என்கிட்ட கூட. எனக்கு வந்து ரூ. 5 குடுத்தாங்கண்ணா. ஆனா அது வந்து எனக்கு 4 மாசம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபர்ஸ்ட்டு சேலத்துல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நம்ம ரூ. 4500 கட்டி மொத்த உடம்புல இருக்கிறது எல்லாமே செக் பண்ணாங்க. எல்லாமே அவங்க செலவு தாங்கண்ணா. அது எல்லாமே அவங்களுக்கு தான். எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் உட்காந்து பேசுவாங்கண்ணா. தனலட்சுமி சீனிவாசா போனாங்க, அதை கழிச்சு அங்கே போனோம். அப்புறம் அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அவங்க வந்து அதாவது காசுக்கோசரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இல்லைப்பா, நீங்கள் வந்து ஏதாவது சொந்தக்காரர் மூலியமா உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன். நான் அதாவது வந்து அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரே வாட்டி, நீ வந்து வெயிட் எதுவும் தூக்காதப்பா, கொடுத்துருக்குற ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்டு தான். அவங்க வந்து சென்னைக்காரங்கண்ணா. அவங்க அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு மட்டும்தான் வான்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் இங்கே பள்ளிப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறி நேராக அங்கே பெரம்பலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். அவங்க வர்றது தெரியாதுங்கண்ணா, போகிறது தெரியாது. அதாங்கண்ணா அவங்க அங்கே ஆஸ்பத்திரி நாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அக்காவுக்கு நான் கொடுத்தேன். அந்த அக்கா மூலியமாக தான் நாங்கள் ஃபோனில் பேசி. விசைத்தறி தொழிலாளர்களை மூளை சலவை செய்து சட்டவிரோத கிட்னி விற்பனையில் ஈடுபடுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாமகவினர் புகார் மனு அளித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்தனர்.